ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிச்சனை நம்ம சமைச்ச உடனே கிச்சனை எப்படிலாம் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம், குட்டி குட்டி டிப்ஸோடு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அப்பப்போ சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிச்சன் எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். ஸோ அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் பிசு எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் க்ளீன் பண்ணிடலாம். அதுவும் சமைச்சிட்டே இருக்கும்போது சில க்ளீனிங் ஒர்க்கை நம்ம பண்ணுறது மூலமாக நமக்கு டைமும் மேனேஜ்மெண்ட் டைம் நமக்கு கம்மியாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம சமைச்சு முடிச்ச உடனே இந்த ஆயில் கேன்லாம் இருக்குது இல்லையா, இதை ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறச்ச நமக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பிசுப்பாக ஆகாது. எப்போவுமே கவுண்டர் டாப் நமக்கு ரொம்ப க்ளீனாக இல்லாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆயில் கேன். நம்ம ஆயில் எடுத்துகிட்டு மற்ற பொருளெல்லாம் தொடும்போது எல்லாத்துலேயுமே பிசுப்பாகும். ஸோ அந்த ஆயில் வைக்கிற இடத்த மட்டும் நம்ம நல்லாவே நீட்டாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாகவே இருக்கும். இது ஒரு 3-4 நாளுக்கு ஒருக்க நான் க்ளீன் பண்ணுறதுனால அந்த ட்ரே எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ண வேணாம். சும்மா தட்டி எடுத்துகிட்டு லைட்டாக தொடச்சி நான் எடுத்துடுவேன். துடைக்கிறது கூட நீங்கள் துணி அதுக்கப்புறம் ஸ்பாஞ்செல்லாம் போட்டுலாம் துடைக்க வேணாம். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த ஆயில் ட்ரேலாம் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரே போதுமானதாக இருக்கும். அதை வச்சு நல்லா நம்ம துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே க்ளீனாகவே ஆகிடும். அந்த இடத்தையும் நம்ம உடனே க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அதில் குட்டி குட்டி பூச்சி அதெல்லாம் இருக்கும். ஸோ ஆயிலும் சிந்தி இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். அந்த இடம் எப்போவுமே நீட்டாகவே இருக்கும். பிசுபிசுப்பு தன்மை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்லா நம்ம அந்த ஸ்ப்ரே போட்டு நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் நமக்கு ரொம்ப நீட்டாக வரணும், ரொம்ப நமக்கு க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்த விதமான பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு நீங்கள் அந்த இடத்த வைப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும். நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும். அந்த டைல்ஸோ இல்லைன்னா அந்த கல் சொல்லுவாங்க இல்லையா, கடப்பாக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல், அதுக்கப்புறம் டைல்ஸ் எல்லாமே மேலே இருக்க கவுண்டர் டாப்பில் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பேஸ்ட்டை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறச்ச பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். நம்ம அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நம்ம டைம் கிடைக்கிறப்ப, அதாவது 2-3 நாளைக்கு ஒருக்க கூட நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கவுண்டர் டாப் எப்போயும் நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எறும்பு தொல்லை, பூச்சி தொல்லை அந்த மாதிரியான எந்த விதமான பொருட்கள், அதாவது அந்த பூச்சியெல்லாம் நம்மளை அந்த கவுண்டர் டாப் மேலே இருக்காது. ஸோ சமைச்சு வைக்கும்போது இந்த வெயில் காலத்துக்கு நிறைய எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு எறும்பு தொல்லைலாம் இருக்காது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சமைச்சிட்டு இருக்கும்போதே நம்ம குட்டி குட்டி வேலை க்ளீனிங் ஒர்க்கு நம்ம பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி பண்ணும்போது நமக்கு டைம் இழுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது குட்டி குட்டி வேலையை நம்ம பண்ணிடலாம். இது அந்த பேப்பர் அடியில் உள்ள பேப்பர் நான் மாற்றலை, மேலே இருக்கக்கூடிய பேப்பர் மட்டும் நியூஸ் பேப்பர் நான் மாற்றிடுவேன் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி மாற்றுறச்ச நமக்கு எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும் கிச்சன் எடுத்துக்கிட்டால். அதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஆயில் கேனெல்லாம் வைக்கும்போது கீழே சிந்தவே சிந்தாது. ஸோ அப்பப்போ நம்ம அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் நம்ம தூக்கி போட்டுடணும். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் ஒன்று, கிச்சன் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பொருளை நம்ம உடனே எடுத்து போட்டுடணும். ஸோ இது வேணும் நம்ம எடுத்து வைக்க அது நமக்கு குப்பை மாதிரி சேர்ந்துட்டே வரும். ஸோ தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வச்சுட்டு தேவையில்லாத பொருட்களை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ ஆயில் கேனெல்லாம் நம்ம 1 லிட்டர் ஊற்றி வைப்போம். மற்றபடி பேக்கெட் எல்லாமே நம்ம இன்னொரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். ஸோ தேவையான அளவு மட்டும் நம்ம வெளியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லிமிட்டடாக பாத்திரம் எல்லாமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிச்சன் எப்போவுமே சுத்தமாகவும் இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுனால நம்ம சமைக்கிற வேலை ஈஸியாக இருக்கும். சமைக்கிறதுக்கும் நமக்கு பிடிக்கும். அந்த இடத்துல நம்ம லேடிஸ் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த கிச்சனில் தான். ஸோ அந்த டைமை நமக்கு பிடித்தமானதாக மாற்றணும் அப்படின்னா கிச்சன் க்ளீனாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில பேர் ஸ்டவ் சமைச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க, சும்மா துடைக்க கூட மாட்டாங்க. சில வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அது ரொம்ப தப்புங்க. நம்ம சமைச்ச உடனே நம்ம எப்படி நம்ம டெய்லி பாத்திரம், டெய்லி சாப்பிட்ற தட்டெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஸ்டவ், அதுக்கப்புறம் சிங்க் எல்லாமே நம்ம அதையும் ஒரு பொருளாகவே நம்ம பார்த்துட்டு நம்ம அதை கழுவி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கழுவி வைக்கும்போது நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கும்போது நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும். இது இன்றைக்கி நான் பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணுறேன்.
பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து விம் பார், அதுக்கப்புறம் சோப்பு, லிக்விட் சோப்பு எது வேணாலும் போட்டு நம்ம இந்த ஸ்டவ்வை வந்து வாஷ் பண்ணலாம், நல்லா வந்து தொடச்சி எடுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். நமக்கு வந்து தண்ணி கூட அதிகமாக செலவாகாது இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறச்ச. ஸோ பேஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வந்து அந்த ஸ்பாஞ்சில் தேய்ச்சி விட்டாலே போதும், ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழாது. பேஸ்ட் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து லைட்டாக நீங்கள் தொடச்சி விட்டாலே போதும். இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க, ரொம்ப அழுத்தமெல்லாம் கொடுக்க வேணாம். ஸோ இது ரொம்ப பழைய ஸ்டவ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆனால் ரொம்ப புத்தம் புதுசாகவே இருக்கும் பாருங்கள். நான் இதை ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி கிச்சனில் நம்ம எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அதை லைட்டாக ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு தொடச்சிட்டு நம்ம அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளும் நமக்கு வந்து பாத்திரம் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்கும், சுத்தமாகவே இருக்கும். ஸோ ரொம்ப டீப் க்ளீனிங் அடிக்கடி நம்ம பண்ண முடியாது, வேலைக்கு போகிறவங்களுக்கு அது டைமே நமக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கிச்சன்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், எனக்கு வந்து வேலைக்கு போகிறனால டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான டிப்பு தான் இது. நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்துகிட்டு வைக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு தொடச்சிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாராக இருந்தாலும் பரவாயில்ல, தொடச்சிட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட்டு மட்டும் தான் போட்டு தேய்ச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு 2 தடவை வந்து வைப் பண்ணி எடுத்தேன். தண்ணியும் அந்தளவுக்கு நமக்கு வந்து செலவாகலை. அதே டைமில் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா புத்தம் புதுசாக வந்து ஜொலிக்குது பாருங்கள். இந்த பேஸ்ட்டு போட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுனால, க்ளீன் பண்ணி எடுக்கிறதுனால நல்ல ஷைனிங் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து டைல்ஸ்லேயும் போடலாம், அந்த கடப்பாக்கல் கவுண்டர் டாப்பில் கூட நம்ம வந்து பேஸ்ட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணலாம். நான் வந்து கேஸ் ஸ்டவ் எப்போவுமே க்ளீன் பண்ணி முடித்தோடனே கீழே எடுத்து வச்சிடலாம். ஸோ டெய்லி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஆயிலெல்லாம் தெரிச்சிடுச்சு. ஸோ அதனால நான் கீழே எடுத்து வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். கவுண்டர் டாப் எல்லாமே இப்படி தான் இருந்தது. ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கீழே எல்லாமே நமக்கு வந்து சிந்தியிருக்கும் இல்லையா? அது வந்து கையோடு நம்ம வந்து உடனே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஆயிலியாலாம் இருக்காது. நம்ம உடனே நம்ம சாப்பிட்ட உடனே எப்படி நம்ம தட்டை கழுவுறோமோ அதே மாதிரி இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இது நமக்கு பண்ண அது ஒரு பழக்கமாகவே ஆகிடும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிடிச்சிடுச்சு அப்படின்னா அது நம்மளோட பழக்கம் ஆகிடும். அது வந்து ரொட்டீனாக வந்து நமக்கு ஆகிடும். ஸோ பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும் எல்லாமே வரிசையாக வர மாதிரி இந்த க்ளீனிங் ஒர்க்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டவ்வை எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறச்ச நமக்கு வந்து சுத்தமாக எண்ணெய் பிசுப்பே இருக்காது. சேம் நான் வந்து கோல்கேட் பேஸ்ட்டு போட்டு தான் நான் வந்து வாஷ் பண்ணினேன், தொடச்சி தான் எடுத்தேன். ரொம்ப வந்து தண்ணி வந்து செலவு பண்ணலை. ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து காஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச நமக்கு வந்து ஈ தொல்லை, எறும்பு தொல்லைலாம் இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்கிறது பராமரிக்கலாம். இந்த மாதிரி கிச்சனை வந்து நம்ம வந்து ரொம்பவே சுத்தமாகவே வச்சுருக்கலாம். எப்போ யார் வந்தாலும் நம்ம கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குமே கிச்சன், யாராவது வராங்களே அப்படிங்கிறதுலாம் இல்லை. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நீட்டாக இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸ்டவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து ஆயிலெல்லாம் ஊற்றி வைக்கிறோம் இல்லையா? வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அடிக்கடி வாஷ் பண்ணணும். நம்ம வந்து 1 லிட்டர் எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய் நம்ம காலியாக நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் போட்டு ரொம்பலாம் ரப் பண்ணி நம்ம தேய்ச்சி டைமெல்லாம் ரொம்ப அதிகமாகும் இல்லை. நீங்கள் வந்து தண்ணி வந்து நான் வச்சுருக்கேன், சுடு தண்ணி வந்து ஹாட் வாட்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த மெத்தடெலாம் நம்ம ஃபாலோ பண்ண நமக்கு வந்து எப்போவுமே கிச்சன் வந்து க்ளீனாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் வந்து நம்ம பிழிவோம் இல்லையா? ஜூஸ்க்கெல்லாம் எடுத்து வைக்கும்போது நீங்கள் வந்து தோலை வந்து எக்காரணம் கொண்டு தூக்கி போடாதீங்க, எடுத்து வச்சுட்டே வாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஹாட் வாட்டரில் போட்டுடலாம். ஸோ ஒரு கொதி 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் ஏதாவது ஊற்றிக்கலாம். ஸோ எதுவுமே இல்லைனா ஷாம்பு ஊற்றிக்கலாம், இல்லைனா வந்து சபீனா கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த விதமான டிஷ்வாஷராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதில் வந்து ஒரு ட்ராப் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஷாம்பு போட்டால் இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அந்த ஆயில் கேன் இது பண்ணுறதுல. ஸோ அதெல்லாம் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம். சில பேர் வந்து இதெல்லாம் போட்டு நரன்னு தேய்ச்சிட்ருப்பாங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் நமக்கு தேவையே படாது இந்த மாதிரி மெத்தட்லலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது. ஆயில் கேன்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான மெத்தட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம அப்பப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்க விட்டு அதில் பெரிய அளவு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம ஆயில் இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெத்தடில் வந்து போடலாம். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக கொதிக்கணும். இது வந்து எவர் சில்வர் அப்படிங்கிறனா நான் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஸோ அந்த டப்பு ஃபுல்லாகவே ஊற்றிடலாம்.
நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றுனாலும் பரவாயில்ல, நான் முங்குற அளவுக்கு ஊற்றலை. ஸோ மூடியெல்லாம் வந்து முங்கிடுச்சு. ஆனால் வந்து மேலே இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லையா, ஸோ அது வந்து முங்கலை. இன்னும் நம்ம வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தேய்க்க கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்து எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் வந்து ஆயில் கேன்லாம் பார்க்குறதுக்கே சகிக்காது. ஆனால் இதெல்லாம் டைம் வந்து ஒதுக்கி பண்ணக்கூடிய வேலையே கிடையாது. நம்ம சமைச்சிட்டே இருக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸியான வேலை இதெல்லாம். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 15 நிமிஷம் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக நம்ம வந்து தேய்க்கும் போதே உங்களுக்கு போயிடுது பாருங்கள். இது அவ்வளோ பிசுபிசுப்பாக இருந்தது. நான் வந்து ரொம்ப நாள் வந்து வீடியோக்காக விட்டு வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு வந்து விட மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும். அந்த தண்ணி தொட்டே நம்ம தேய்ச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து விம் ஜெல் வந்து இருக்குது. ஸோ அதை தொட்டு நம்ம தேய்க்கும்போது ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுது பாருங்கள். லெமன் வந்து உங்களுக்கு நல்ல வந்து உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெமன் வந்து நீங்கள் எப்போவுமே தூக்கி போடாதீங்க. யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா லெமன் தோலை வந்து தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி க்ளீனிங்க்கு வந்து நமக்கு தேவைப்படும் அந்த தோல் எல்லாமே. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். இடுக்கலெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா க்ளீனிங்க்கே வந்து ஒரு டூத் ப்ரஷ் வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே கிச்சனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வச்சு நம்ம லைட்டாக ரப் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இதையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் நான் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ இருக்கக்கூடிய க்ளீனிங் ஒர்க் வந்து நம்ம வேலை பண்ணிகிட்டே பண்ணும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து டயர்டும் ஆகாது. நம்ம வேலை வந்து பிடிச்சு பண்ணும்போது நமக்கு வந்து சோர்வே தட்டாது. அந்த அளவுக்கு நம்ம வேலை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருந்த கிச்சனை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சமைச்ச பாத்திரத்துலேருந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸோடு நீங்கள் வந்து பண்ணுறச்ச உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.